டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மேலும் ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. 13ஆம் தேதி மீண்டும் குண்டு வெடிக்கும் என மிரட்டல். சென்னை மாநகராட்சி தேர்தலில் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கும் தனி இடஒதுக்கீடு அரசு அறிவிப்பு. ₹10 கோடி மதிப்புள்ள அறக்கட்டளை சொத்து அபகரிப்பு. பாமக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 3 பேர் கைது. உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வருகை. அனைத்து கட்சியினர் முன்னிலையில் சரிபார்க்கும் பணி. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமையன்று காலை சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தில் 11 பேர் பலியானார்கள், 72 பேர் படுகாயமடைந்தனர். அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் நேற்று ஒருவர் காலமானார். இந்நிலையில் தெற்கு டெல்லியை சேர்ந்த பி பாட்ரா என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 3 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இதனிடையே டெல்லி குண்டு வெடிப்புக்கு பொறுப்பேற்றுள்ள இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பினர் தாங்கள் அனுப்பியுள்ள இமெயிலில் டெல்லி மார்க்கெட் பகுதியில் வருகிற 13ஆம் தேதி குண்டு வெடிக்கும், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்று தெரிவித்துள்ளது. இதனால் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. குண்டுவெடிப்பு தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த லிம்கா ராம் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் போட்டியிட பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கும் தனி இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கான 200 வார்டுகளில் பெண்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்படுவதாக இன்று அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு 9 வார்டுகளும், தாழ்த்தப்பட்ட பொது பிரிவினருக்கு 17 வார்டுகளும், அனைத்து பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு 58 வார்டுகளும் ஒதுக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ₹10 கோடி மதிப்புள்ள அறக்கட்டளை சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக பாமக முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்த மதி ₹10 கோடி மதிப்புள்ள அறக்கட்டளை சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியன், காங்கிரஸ் கட்சி பேரூராட்சி முன்னாள் தலைவர் பொன்னிமணி, வழக்கறிஞர் ஏபி காமராஜ் ஆகியோர் மீது புகார் கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து பரமத்தி வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். உள்ளாட்சி மன்ற தேர்தலை திருவண்ணாமலையில் புதிதாக கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து கட்சியினரின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு இதுவரை பயன்படுத்தாத 800 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி ஹரிஹரன் தலைமையில் பரிசோதனை செய்து காண்பிக்கப்பட்டன. அனைத்து கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு இயந்திரங்கள் ஊரக வளர்ச்சித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. டெல்லி உயர்நீதிமன்ற குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களுக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு தனி நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை கடந்த புதன்கிழமை இரவு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை திருப்திகரமாக இல்லை என்று அவர்களுடைய உறவினர்கள் வருத்தம் தெரிவித்தனர். இதுகுறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு முதன்மை செயலர் TKA நாயரிடம் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு நடத்தி பிரதமரிடம் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் டெல்லி உயர்நீதிமன்ற குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களுக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு தனி நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். தன்னை ஊழல்வாதி என்று விமர்சித்த மணிஷ் திவாரியை மன்னித்து விட்டதாக அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். சாவந்த் கமிஷன் அறிக்கையை சுட்டிக்காட்டி அண்ணா ஹசாரே பெரும் ஊழல்வாதி என மணிஷ் திவாரி கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி குற்றம் சாட்டியிருந்தார். பின்னர் தனது கருத்துக்காக அவர் மன்னிப்பு கோரினார்.
எனினும் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரேவின் வழக்கறிஞர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் மனிஷ் திவாரியை தான் மன்னித்து விட்டதாக அண்ணா ஹசாரே தற்போது கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதையொட்டி தற்போது முதல்வராக உள்ள ரமேஷ் பொக்ரியாலை நீக்கிவிட்டு மீண்டும் முன்னாள் முதல்வராக இருந்த PC கந்தூரியை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல்வராக பாஜகவின் ரமேஷ் பொக்ரியால் உள்ளார். இந்நிலையில் இவரது செயல்பாடுகள் சிறந்த முறையில் அமைந்திருந்தாலும் அடுத்த ஆண்டு உத்தரகாண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் அவர் மாற்றம் செய்யப்படலாம் என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் நாக்பூரில் பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்காரி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் சுஷ்மா ஸ்வராஜ், ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின் உத்தரகாண்ட் முதல்வர் ரமேஷ் பொக்ரியாலை மாற்றிவிட்டு மீண்டும் கந்தூரியை முதல்வராக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் PC கந்தூரியே முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்றும் தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் தனியார் பள்ளி ஒன்றில் ஓணம் பண்டிகை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் திருவாதிரை நடனம், உரியடி நிகழ்ச்சி ஆகியவை நடத்தினார்கள். பள்ளி மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு பள்ளியை அழகுபடுத்தியிருந்தனர். மாணவர்கள் கிருஷ்ணர் வேடமணிந்து பாரம்பரியமிக்க உரியடி நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்தனர். நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கண்டு ரசித்தனர். குமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை வரவேற்கும் விதத்தில் மக்கள் புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை தயாரித்தும் மகிழ்ந்தனர். வீடுகளில் விதவிதமான அத்தப்பூ கோலங்கள் போடப்பட்டு இருந்தன. மரக்கிளைகளில் ஊஞ்சல் கட்டி பெரியவர், சிறியவர் என அனைவரும் ஊஞ்சல் ஆடி மகிழ்ந்தனர். வாமனன் வேடம் அணிந்து வந்த மகாவிஷ்ணுவாக தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டதை பொதுமக்கள் பெரிதும் ரசித்து பார்த்தனர். ஓண பந்தாட்டம், கும்மாட்டம், கிளியந்தட்டு, மானாட்டம், மயிலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவோணம் நட்சத்திரத்தில் வரும் ஓணம் பண்டிகையை மத வேறுபாடு இன்றி கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த பண்டிகை நாளில் மழைக்கால மக்கள் காலையில் குளித்து புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு 18 வகையான இனிப்புகளை செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றனர். சென்னையில் உள்ள மழைக்கால மக்கள் மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். உள்ளாட்சித் தேர்தல் நியாயமாகவும் முறைகேடு இல்லாமலும் நடத்தப்பட வேண்டும் என்று திமுகவினர் மாநில தேர்தல் ஆணையர் சோ ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். திமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் பல்வேறு மோசடி வழக்குகளில் சிக்கியுள்ளதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் திமுக சார்பில் பிரச்சாரம் செய்வதற்கு முக்கிய பிரமுகர்கள் இல்லாததால் அக்கட்சி திணறி வருகிறது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரிடம் புகார் தெரிவித்துள்ள திமுகவினர் தற்போது உள்ளாட்சித் தேர்தலை நியாயமாகவும் முறைகேடு இல்லாமலும் நடத்த வேண்டும் என்று கூறி மாநில தேர்தல் ஆணையத்தில் ஆணையர் சோ ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் திமுகவினர் தங்கள் மனுவில் தெரிவித்துள்ளனர். திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் RS பாரதி உள்ளிட்ட பலர் இந்த மனுவை தேர்தல் ஆணையரிடம் வழங்கினர். சிறையில் இருக்கும் அமர் சிங் பேச ஆரம்பித்தால் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கில் பல பேர் சிக்கலில் மாட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்று அமர் சிங் கையாளும் பாலிவுட் நடிகையுமான ஜெயபிரதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் விதத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமர்சிங்கும் மற்றும் 2 பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்பாக ஜாமீனில் வெளியிட வேண்டி மனு செய்துள்ள அமர்சிங்கின் ஜாமீன் மனு இம்மாதம் 12ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமர்சிங்கின் கூட்டாளியுமான நடிகை ஜெயபிரதா அமர்சிங்கின் சேவையினால் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு காப்பாற்றப்பட்டு அதனால் பலர் பயனடைந்துள்ளனர் என்றும் அமர்சிங் பேச ஆரம்பித்தால் பல பேர் சிக்கலில் மாட்ட வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேமுதிக சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்பமனு வழங்கும் நிகழ்ச்சி இன்று 6வது நாளாக உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்பமனு வழங்கும் நிகழ்ச்சியை கடந்த 4ஆம் தேதி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி மேயர், மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி
கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த கழக பிரமுகர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேமுதிக அலுவலகங்களில் விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது.